ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சில் இருந்தோம். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது வருடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1.5 லட்ச ரூபா தான் ஃபீஸ். அதாவது ஹாஸ்டலோட சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா தான் ஃபீஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் நிறையாவே இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். ஃபேஸ் 3 கவுன்சிலிங் நடக்குதோ நடக்கலையோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நல்ல கல்லூரியில் நீங்கள் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் படிக்கிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் பயப்படாதீங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங் வந்து இருந்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான், இல்லைனாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம டைரெக்டாக என்னச்சு பார்த்தா அட்மிஷன் கொடுக்குறதுக்கு நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ பாருங்கள். அதாவது நாம் இப்போ வந்து ஃபேஸ் 2க்கு ரிசல்ட் வந்து வந்துருச்சு. 7.5க்கும் வந்துருச்சு. அதே மாதிரி அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலுக்கு வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே இவங்க கொடுத்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ் 3 அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 6ஆம் தேதி நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேஸ் 3க்கு 7.5க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மண்டேலேருந்து, சரியா, கம்மிங் மண்டேலேருந்து 4ஆம் தேதியிலேருந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். அலாட்மெண்ட் வந்து நமக்கு 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதியிலேருந்து நம்ம என்னாச்சு பார்த்தா அலாட்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜென்ரலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட் ஃபேஸ் வந்து 8ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 8ஆம் தேதினா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேயில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 6ஆம் தேதியிலேருந்து நம்மளாம் அதாவது நெக்ஸ்ட் வீக் வெனஸ்டேலேருந்து தேர்ட் ஃபேஸுக்கான அலாட்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? அப்போ 7.5 இருந்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து நம்மளோட வெப்சைட்லேயே ஷோ ஆகும். யாருக்கு அப்படின்னா 7.5 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர்ட் ஃபேஸு. சரியா? அதே மாதிரி தேர்ட் ஃபேஸில் ஜென்ரலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வெனஸ்டேலேருந்து நீங்கள் ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சார் நான் வந்து எனக்கு ஜென்ரலில் செகண்ட் ரவுண்டில் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சீட்டு வந்து கிடச்சிச்சு. எனக்கு தேர்ட் ஃபேஸில் 7.5 சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நான் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 7.5 சீட்டுக்கு உங்களால் மாறிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதாவது ஜென்ரலில் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணணும். 7.5 படிக்கும்போது நமக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருக்கக்கூடிய சீட்டை 7.5க்கு மாற்ற முடியாது. 7.5ல் ஒரு காலேஜ் கிடைக்கும். அந்த காலேஜை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.